கிருபையினாலே 6 நாட்கள் நான் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். கர்த்தர் பக்கத்துல கை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணினார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல கேட்டபோது ஒரு காரியத்தை சொன்னார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. திருப்பி தேவ சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் மறுபடியும் சொல்லுறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகின்றார். இந்த வார்த்தையை மறுபடியும் கொடுத்து இந்த காரியத்தை செய்தார். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியான நமக்கு ஒத்தாசை செய்து என்ன பண்ணாரு, கிருபையாய் முடித்து கொடுத்தார். எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு தேவன் வேலியும் அடைத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். வரங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே தொடர்ந்து அந்த காரியத்தில் இன்னும் உங்களை உந்தித்தள்ளி கர்த்தருக்குள்ளாக எப்படியாவது உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த பாரம் ஆவியானவருக்கு இருக்கிறபடியினாலே மறுபடியும் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க சகோதரி. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே குணமாக்கும் வரத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஞானத்தை போதிக்கும் வசனத்தை குறித்து பேசினார். அறிவை உணர்த்தும் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட ஏற்பட்டவர். விசுவாசத்தில் இருந்து அடுத்த வரத்துக்கு நம்மோடு கூட கடந்து வந்து விட்டார். அல்லேலூயா. நம் அநேக நேரத்திலே வரத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்மை உந்தி தள்ளத்தக்கதாக மறுபடியும் 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 பேசுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் சிந்திப்பது உண்டா? அல்லேலூயா. இந்த நாட்களிலே மற்ற காரியத்தை வாஞ்சிக்கிறவர்கள் தேசத்திலே அதிகம். அல்லேலூயா. ஒருவேளை கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த தேசத்தில் நடந்த 2 கட்சிகள் மோதிக்கொண்டனர். ஒரு இது வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள், மற்றொருவர்கள் அது வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். தேவ திட்டம் என்னவோ அது நடந்தது. நான் நன்றாக புரிந்து, அழிந்து போகின்ற காரியத்தை குறித்து நீங்களும் நானும் சிந்திக்காதபடிக்கு அழியாமை உள்ள காரியம் எது என்று பார்த்து அதை சிந்திப்போமானால் உன் வாழ்வும் என் வாழ்வும் அநேகருக்கு மாடலாகவும் ஒருவேளை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்துக்கு உரிய காரியத்தை தேடுவோம். ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்துக்கு உரிய காரியத்தை தேடுவோம். நம்ம அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை தேடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் மேய்ப்பரின் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் மற்ற எல்லா காரியத்துக்கும் தடை செய்கின்றவராய் எது நிலையானதோ அதை மட்டும் தேடத்தக்கதாக ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் விசேஷித்த விதமாய் நாம் பார்க்க போகின்ற காரியம் என்னவோ, குணமாக்கும் வரம். இன்னைக்கு அது ரொம்ப தேவை. இன்னைக்கு குணமாக்கும் வரம் இல்லாதபடியினால்தான் தேசத்தில் அநேக என்ன பண்றோம், அல்லேலூயா, வியாதிகளை பார்க்கின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஐயோ இவர்கள் இப்படி மறித்து விட்டார்களே, இப்படி மறித்து விட்டார்களே என்று சொல்லுகின்றோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கின்ற உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் வேத அறிவு இருந்தே ஆக வேண்டும். தேவன் அழகாய் சொன்னார், வெட்டுக்கிளிகள் வரும் என்று சொன்னார். வெட்டுக்கிளிகளுக்கு பின்பாக கொள்ளை நோய்கள் இந்த தேசத்திலே வந்தது, அது வேதத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாம் சொல்லலாம், பிரதர் இல்ல எல்லாம் கொரோனாவால செத்து போனாங்க, பிரதர் கொரோனாவால செத்து போனாங்க, யாருமே மாஸ்க் போடலையான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே மாஸ்க் போட்டாங்க தான். நீங்க நானும் ஏன் சாவாம இருக்கிறோம்? மாஸ்கே போடுறதில்லை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாருமே சானிடைசர் போடலன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சானிடைசர் போட்டவங்க தான். அவர்களுக்கு மட்டும் ஏனையா கொள்ளை நோய் வந்தது என்று யோசித்தது உண்டா? தேவன் உன்னை என்னை வேலை அடைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ நானும் காக்கப்படுகின்றோம். அதனால தான் மற்றவர் எத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே எந்த காரியம் இருந்தாலும் அது உன்னையே என்னை என்ன பண்ண மாட்டேங்குது, அணுக மாட்டேங்குது. ஆதை உங்கள் கூடாரத்தை பொல்லாப்புனுக்கு நேரிடாதபடிக்கு தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதை சிந்திப்போமானால் கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சென்ற ஆண்டவர், இன்னும் ஜெபிக்கிற ஆண்டவர், இன்னும் துதிக்கிற ஆண்டவர், இன்னும் உம்மை மகிமைப்படுத்துகின்றேன் ஆண்டவர். உலகத்தில் வருகிற எந்த கொள்ளை நோயும் என்னை தொடாதபடிக்கு என்னை வேடி அடைத்திருக்கிறீர்கள், எத்தனை மகிமை நிறைந்தவர் நீர் என்பதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் அதை பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, குணமாக்கும் வரங்கள் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிறது. அது உன்னை குணப்படுத்திக் கொள்ள அல்ல, சொல்லுங்க, அடுத்தவங்களை குணப்படுத்த வரங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட செயல்பட வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எலியாவை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்ன காரியத்தை செய்தார்? விதவையின் மகனுக்கு என்ன பண்ணாரு? ஜீவனையே கொடுத்து விட்டார். இப்போ எலியாவை சார்ந்திருக்கிற வேறொரு மனிதன் இருக்கிறார், எலிசா.
அவர் எலியாவிடத்துல கேட்கும் போது எப்படிதான் கேட்கிறாரு? ஆசை கொடுன்னு கேட்கல, பணத்தை கொடுன்னு கேட்கல, இந்த தேசத்தின் அதிபதியா என்னை மாற்றிவிடேன் என்று கேட்கவில்லை. ஒருவேளை நான் வாழத்தக்கதாக என் வாழ்நாளெல்லாம் கலி கூர்ந்து மகிழும்படிக்கு எனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடு என்று கேட்கவில்லை. அவர் எதைத்தான் கேட்டார்? எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம். அங்கே வாசிங்க சகோதரி. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இது போல ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் எதை கேட்போம்? அப்பா ஒருவேளை நமக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அவர் கடைசி தரலன்னா அப்பா கிட்ட போய் என்ன கேட்போம்? அப்பா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுக்கிறியா, இல்ல அப்படியே வச்சிருக்கிறியா? அல்லேலூயா. அவன் தானே கேட்போம். இல்ல வேற ஏதாவது காரியம் வரும்போது ஆண்டவரிடத்துல எதை கேட்போம்? ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகின்ற காரியமே வித்தியாசம்தான். ஏன்னா அவன் எதை வாஞ்சித்தானோ அதை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. அல்லேலூயா. வரப்போகையில அவர் போறாருன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் போக போற இடமா எனக்கு அறிந்து விட்டு நான் போகவும் ஆயத்தமா இருக்கிறேன். என்னிடத்துல நீ எதை வாஞ்சிக்கிறாய் கேள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம போக போற இடம் நமக்கு முதல்ல தெரியணும். எப்படி போக போறேன்னு தெரியாது, ஆனா போய் சேர வேண்டிய இடம் எது வேணும் நிச்சயமாய் அறிந்திருக்கவே வேண்டும். அப்படியேப்பட்ட வாழ்க்கைக்குள் நான் இருக்கிறேனா என்பதை முதல்ல என்னை சோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். நல்லா புரிஞ்சுங்க. உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா கிடைக்கணும். அல்லேலூயா. நீ ஒருவேளை மரித்த மனிதனை எழுப்பினால் அதே போல நான் என்ன பண்ணும்? எழுப்பணும். அல்லேலூயா. ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு அநேக காரியங்கள் செய்தால் நானும் செய்யணும். ஒருவேளை அக்னியை வரவைத்தால் நானும் வர வைக்கணும். அல்லேலூயா. அவர் கேட்கின்ற வரங்கள் எல்லாம் எப்படியாப்பட்டுதான்? ரட்டத்தனையா, எது கேட்டாலும் ரட்டத்தனையா கேட்பாரு. நம்ம கேட்டா எப்படிதான் கேட்போம்? நாங்களும் 2ஆ தான் கேட்போம். ஆனால் அழிந்து போகிறதை கேட்கின்றோம். அல்லேலூயா. அழியாமை உள்ளதை நாம் கேட்க மறந்து விட்டோம். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அநேகர் மறந்து விட்டார்கள். எலிசா கேட்கும் போது உங்களுள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டது மட்டுமல்ல, என்ன காரியம் நடக்கின்றது என்பதை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். வாசிங்க சகோதரி. மற்றும் அதே வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டபோது, இது அரிதான காரியத்தை கேட்ட. ஆனால் ஒரு காரியம் சொல்றேன், என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தனா உண்டு, இல்லைன்னா அவருடைய சிந்தையெல்லாம் பாருங்க, சிந்தை என்ன ஏற்கை எல்லாம் அவரை பார்த்து கொண்டே இருந்தது. அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்தது உண்மையே, அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்மையே. ஆனா எலிசாவுடைய கண்கள் எங்கேயோ திரும்பி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. என் லக்கு எது என்று நான் நியமித்து விட்டேன் என்றால் அதை குறித்து மட்டும்தான் என் பார்வை இருக்கணும். இடர்கள் வரத்தான் செய்யும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி இடர்கள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, என் லக்கு எது என்று பார்த்து நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு சபையில விசுவாசியா இருந்தது உண்டு. அப்போது அந்த சபையினுடைய சாவி என்கிட்ட தான் இருக்கும். நான் தான் காலையில போய் திறக்கிறோம். திறந்து என்ன பண்ணோம், நான் தான் செவி காலையில் 5 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போவோம். 5 மணிக்கு நானும் ஊழியக்காரருடைய மகனும் போவோம். அநேக நேரத்தில் அவர் வருவோம்னா நான் வந்து தனியாக போய்ட்டு என்ன பண்ணுவோம், 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். 4:30 மணிக்கெல்லாம் கூட அந்த சபை மேலே ஏற்றுக்க கொஞ்சம் யோசனையாக இருக்கும். தனியாக போகணும், நம்ம ஒன்று தான் தனியாக இருப்போம். கதவை சாத்தி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ண இருப்போம். ஆவியானவர் அதிகமாக எனக்கு இடைப்படுவா. நல்லா புரிஞ்சுக்கணும். முழங்கால் படிக்கிட்டு நிற்போம், யாரும் நம்ம தலையில் கை வச்சு அப்படியே கலந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மகிமையால் ஆவியானவர் வெளிப்பட்டார். அநேக தரிசனங்களை கொடுத்தார். இந்த நாட்கள் அப்படியே கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பாஸ்டர் கூட சொல்றாங்க,
அவர் பாஸ்டர் கிட்ட பேசுகிறாங்க, என்கிட்டயே ஒரு மாதிரி கோவமா பேசிட்டாங்க. நீங்க எதுக்கு சாவி வச்சுருக்கீங்க, சாவி பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து பாஸ்டர் கிட்ட சாவி கொடுக்க போனேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. என்னன்றவரை நான் ஜெபிக்க தானே போறான்றவரை, வேற எந்த ஒரு காரியமும் இல்லையே. பாஸ்டர் எப்பவுமே சொல்றாங்க, ஒரு ஜன்னல் இருக்கு, அதை வச்சுருங்க சாவியானவர், நான் ஜெபித்து வச்சுட்டு வருவேன், ஏன்னா அவர் வந்தாருன்னா ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவருமே எனக்கு வருத்தமாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி கொண்டு அவர்கிட்ட சாவி கொடுக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், இந்தாங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு சாவி கொடுத்தேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. இல்லை பாஸ்டர் மட்டும் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குங்க பாஸ்டர், வச்சுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். பாஸ்டர் கொடுக்க மாட்டேன், பிரதர் தான் கூடுவாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, சாவி வாங்கல அவர் என்கிட்ட இருந்து, வாங்காம ஒரு காரியத்தை சொன்னாரு, நம்ம கோல் எல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம அதை பார்க்காம மற்ற காரியத்தை பார்ப்போமானால் நிச்சயமா நான் என்ன பண்ண முடியாது, என் லக்க அடையவே முடியாது. அநேக நேரத்துல நான் அதை பார்க்க மாட்டேன், நடுவுல வருகின்ற மற்ற காரியத்தை பார்த்து கொண்டு இருப்பேன். ஆனால் நான் எப்படி ஆவிக்குரியவனாய் மாறிவிட முடியும்? அவன் சொன்ன ஒரு காரியம், உங்க கோலெல்லாம் யார் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நான் அன்னைக்கு அந்த காரியத்தை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். ஓடுனா தேவனோடு கூட ஓடிக்கொண்டே இருந்தேன். அநேக காரியங்கள் வந்தது, இடர்கள் வந்தது, என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னை விடவே இல்லை, நானும் ஆண்டவரை விடவே இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாறி தேவன் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியாக வளர்கின்ற பிள்ளைகள் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், என் கோலெல்லாம் யார் தான், என் லக்கெல்லாம் இயேசப்பா மட்டும்தான், என் பார்வையெல்லாம் அவரிடத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த இடத்திலும் கடந்து போகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வையெல்லாம் எங்க தான் இருக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எலியா சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறோம், அவனுக்கு என்ன கொடுக்கணும், ரத்த தனியான வரம் வேணும். இப்ப எலிசா பார்த்து கொண்டே இருக்கிறான், எடுத்துக்கொள்ள போறாங்களாம், ஆனா நம்ம விடக்கூடாது, நம்ம அவரையே பார்க்கணும், அவரையே பார்க்கணும், அவரையே பார்க்கணும். அவன் சிந்த ஒரு இடத்துல மாறவே இல்லை. அநேக காரியங்கள் வந்தது, இடர்கள் வந்தது, பேசிக்கொண்டே போகின்றார்கள். அக்னிமயமான ரதமும் குதிரையும் அவர்கள் மத்தியில வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு போனது. ஆனாலும் அவனுடைய பார்வை என்ன அவள மாறவே இல்லை. அவன் பார்வை மாறாமல் இருந்தபடியினாலே ஆவியின் வரத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். ஒருவேளை தேவனை நோக்குகின்ற உங்களுடைய பார்வை மாறாமல் இருக்குமானால் ஆவிக்குரிய வரத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம பார்வை அடிக்கடியே என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல வேறுபடுத்தி பார்வை மாறக்கூடாது, ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறார். உன் பார்வை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்குமானால் நிச்சயமா இரட்டத்தனையான வரங்களை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. ஒருவேளை நாம் மற்ற காரியத்தை பார்க்கிறேன் என்று சொல்வீர்களானால் நிச்சயம் ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அன்று எலியா எங்க போனாரா, விதவையின் வீட்டுக்கு போனார். அவன் மரித்து கிடந்த மகனை எழுப்பினார். இப்ப எலிசா வந்து விட்டார், இரட்டத்தனையான அபிஷேகத்தில் வந்துட்டார். இவர் செய்கின்ற காரியம் என்ன என்று கொஞ்சம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க சகோதரி. பின்பு ஒரு நாள் எலிசா சூனாமுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்ன பண்றாங்க, எலிசா எங்க வர்றாரா அடிக்கடி, எங்க வர்றாரா, நல்லா புரியுது. ஸ்ரீ வீட்டுக்கு வரல, அந்த ஊர் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர் என்ன பண்ணுங்க, அழகா குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. சூனம் என்ற ஊருக்கு வருகின்றார், அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க தேவ மனுஷனை கனம் பண்ணுகின்றவர்கள். அல்லேலூயா. அநேக நேரத்துல ஆதாயமாய் தேவன் அநேக ஸ்திரீகளை எடுத்து பயன்படுத்துவது உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஏன் இந்த மனுஷியை காட்டினார் என்பது எனக்கு கொஞ்சம் யோசனை என்ன ஆண்டவர் அப்படின்னும் போது தேவன் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறார். எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே இருந்ததை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நடக்கின்ற காரியத்தை பாருங்கள், வாசிங்க சகோதரி. நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி நல்லா புரிஞ்சுங்க, அங்க என்னென்ன வைக்கணுன்றாங்க. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள நம்ம மேல் வீட்டுல என்ன பண்ணா, ஒரு அறையை கட்டி அங்க ஊழியக்காரருக்கு ஒரு
மெத்தையும் கட்டில் வாசிங்க ஒரு கட்டிலையும் மேஜை நாற்காலிகளையும் குத்து விளக்குகளையும் வைப்பேன். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி இந்த சுனோமியாவை அழைத்துக் கொண்டு வா என்றால் அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவளுக்கு முன்பாக நின்றான். அவன் கேயாசியை பார்த்து இதோ சகல கருணையோடும் எங்களை விசாரித்து பாருங்க. சகலவித கருணையோடு கூட நம்ம என்ன பண்றாங்க, ஏதோ ஊழிய கருத்தனை வந்தாரு ஜெபம் பண்ணிட்டு போலான்னு அந்த அம்மாக்கு இல்ல. அந்த அம்மா என்னெல்லாம் இப்படிதான் இருக்குது, எங்க வீட்டு மேல இடம் இருக்குது, அந்த இடத்த யாருக்கோசம் கொடுக்குறேன் நானு சொல்ல மாட்டேன். நம்ம வீடே கொடுக்க மாட்டோம், எப்படி ஊழியக்காரருக்கு இடத்த கொடுத்துருவோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக நீங்கள் இதை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுக்க தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்காக செயல்படத்தான் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நிறுத்தி இருப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சூனமிக்கியால குறிச்சு வேதத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவன் ஏன் சொல்லுகின்றார் தெரியுங்களா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவர் மறப்பது இல்லை. இப்ப தேவ மனுஷனுக்கு அவர்களுக்கு இடம் கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் தங்கி தாபரிப்பதற்கான எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. அவர் அங்கே தங்கல. அல்லேலூயா. வரும்போதெல்லாம் என்ன பண்றாரு? அந்த ஊருக்கு சூனமுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த வீட்டுல தங்குவது காரியத்தை செய்கின்றாரு. ஏன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்க வரும்போதெல்லாம் இங்க தங்குங்க, ஊழியம் செய்யும் போதெல்லாம் இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இடம் கொடுத்தார்கள். அது அவர் நினைவுல இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை அழைக்கிறார். கேயாசி யாரு? யாருங்க? இது சொல்ல மாட்டேன்றீங்க. வேலைக்காரன். நீங்க நானும் யாரு? வேலைக்காரங்க. அவர் ஒருவேளை கேயாசி எலிசாவுக்கு வேலைக்காரன், நீங்கள நானும் இயேசுவானவருக்கு வேலைக்காரர்கள். அல்லேலூயா. அந்த சிந்தை மட்டும் மறக்காதீங்க என்னைக்குமே. நீங்க பெரிய ஊழியக்காரங்க ஆகுங்க, உங்க கையினால அநேக அற்புதங்கள் நடக்கட்டும், அநேக அதிசயங்கள் நடக்கட்டும், நான் சந்தோஷப்படுகின்றேன். உங்க கையை கொண்டு நீங்க வைக்கும் போது அநேக பிணையாளிகள் சுகமாகட்டும், உங்கள் நிழல் பட்ட போது அநேகர் எழுந்து நடக்கட்டும், எனக்கு ஹாப்பி. ஆனா ஒரு காரியம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது, நான் எப்பொழுதும் வேலைக்காரன் தான். அதை நான் மறந்துடாமல் இருப்பேன். என்னை கொண்டு செய்கின்ற அற்புதங்கள் அநேகமே. அல்லேலூயா. இது மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு நாள் ஆண்டவரே நாங்க வேலைக்காரங்க, ஆண்டவரே நாங்க யாரு? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். அவருக்கு நான் வேலைக்காரன் மறக்கக்கூடாது. நாட்கள்லாம் அவர் நோக்கி இருக்க ஆண்டவரை இன்னும் ஒரு நாளும் பார்க்காம இருக்க மாட்டேன் ஆண்டவரை. உபத்திரம் வரும், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. உபத்திரம் வரும், நிந்தனை வரும், வேதனை வரும், பட்டயம் வரும், பசி வரும், நிர்வாணம் வரும். எது வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நானு என் தேவனை பார்ப்பதை மறந்து விடக்கூடாது. அப்பதான் நான் இரட்டத்தனையா பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பூமியிலும் ஆசீர்வதிக்க முடியும், பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் சிந்தையெல்லாம் அவரை நோக்கி, என் பார்வையெல்லாம் அவரை நோக்கி இருக்கட்டும். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. கேயாசியை அழைக்கின்றான். அழைத்து அந்த சூனமிக்கியாவை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்கிறார். வாசிங்க சகோதரி. எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது
சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். இதை யாரு கேட்கவே இல்ல? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரு? எலிசா கேட்கவே இல்ல, வேலைக்காரன் கேட்க சொல்றாங்க. இப்போ இந்த அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கதான் இருக்கிறாங்க? கீழ் வீட்டுல இருக்கிறாங்களா? மேல எலிசா அறையில தான் இருக்கிறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க? அறைக்குள்ள இருக்கிறாங்களா? சரி வாசிப்போமே, அவங்க அறைக்குள்ள இருக்கிறாங்களா எங்க இருக்கிறாங்க பாப்போம். வாசிங்க. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்பதற்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து இவ்வளவு நேரம் எங்க நின்னாங்க? இப்பதான் வாசப்படிக்கே வந்து நிக்கிறாங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் எங்க நின்றாங்க? வெளியே நின்றாங்க. அல்லேலூயா. இப்பதான் உள்ளது எலிசா பேசி கொண்டிருக்கிறார். நடுவில் யார் நிக்கிறது? கேயாஸ் நிக்கிறது. நம்ம எங்க நிக்கிறாங்க? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அநேக நேரத்தை எங்க தான் நின்று கொண்டிருக்கிறோம்? வெளியே தான் நிற்கிறோம். தேவ சத்தத்தை கேட்கும் போது என்ன பண்ணும்? உள்ள வந்துடணும். அல்லேலூயா. தேவ சத்தம் இதுதான் என்பது உனக்கு நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும். இவ்வளவு நேரம் வெளியே நின்று கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசப்படியில் நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராணன உற்பவ திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபாத்திரமாய் சொல்ல ஏன்னா இங்க சூழ்நிலை வேற. வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வயசாயிடுச்சு. அல்லேலூயா. இவர் வயசான எல்லா காரியத்தையும் கடந்து வந்தவர் தான். நல்லா புரிஞ்சுங்க. 12 ஏர் மாடுகள் கொண்டு ஏர் ஓட்டி கொண்டு இருந்த போதிலும் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து அறிந்தவர் தான். ஆண்டவர் செய்த அற்புதங்களை புரிந்தவர் தான். அதனால ஒரு காரியம் தெரியும், உன் கணவனுக்கு வயசாகுதுன்னு நினைக்காதமா. ஆண்டவர் செய்ய நினைத்தால் எதையும் செய்வார். மரித்து கிடக்கிற உன் கர்ப்பத்தை என்ன பண்ணுவார்? தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்ய அவர் வல்லவர். 100 வயசு பாட்டிக்கு என்ன ஆச்சு? கர்ப்பம் செத்து போச்சு என்று வேதம் சொல்லுகிறது. செத்து போன கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? என்னமா பண்ணாரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. உயிரோடு கூட என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தபடியினாலே அந்த கர்ப்பப்பைக்குள்ள அழகான ஈசாக்கு தங்கி தாபரித்து அழகு நிறைந்தவனாய் வெளிப்படத்தக்கதாக அந்த கர்ப்பப்பை உயிர் பெற்றது. புரிஞ்சுங்க. இதை அறிந்தவர் தான் எலிசா. உடனே சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டம் வரப்போகுது. அந்த காலத்துல என்ன பண்ண போற? ஒரு மகனை என்னன்னு சொல்லிட்டாரு? மகன் சொன்னாரா மகன் சொன்னாரா? மகன் அழகா அவங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவ மனுஷன் அறிந்திருக்கிறான். இவர்கள் தேவைகளை சந்திக்கும் போது தேவ மனுஷனுக்கு எது தெரிஞ்சிச்சு? இவங்களுக்கு இதுதான் தேவை இந்த வேலைகள். அல்லேலூயா. அறிந்தபடியினாலே ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரி சத்தமா வாசிங்க சகோதரி. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரன் என்ன பண்ணாங்க? எலிசா என்ன சொன்னாரோ அதே காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. சொன்னபடியே தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதை அறிந்தபடினால் தான் அவங்க யாரை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க? தேவ மனுஷனை நிச்சயமா என்ன பண்ணும்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம், தேவ காரியமானால் முந்தி அடித்து கொண்டு செல்லுங்கள். உலகம் சொல்ல எதுக்கு முன்னாடி நின்றுட்டு மந்திக்கு முன்னாடி நான் தேவ வார்த்தையின்படி சொல்றேன், தேவ காரியத்துக்கு முந்தி அடித்து நில்லு.
தேவன் உன்னை எல்லா இடத்திலும் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நடக்கிற காரியத்தை கவனிங்க, வாசிங்க சகோதரி. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அறுப்பு அறுக்கிறவ இடத்திலிருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகுகிறது, என் தலை நோகுகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் அப்பா கிட்ட போய் சொன்னான், அப்பா எனக்கு தலை வலிக்குதுப்பா, ரொம்ப தலை வலிக்குதுப்பா. அல்லேலூயா. உடனே அப்பா சொல்றாங்க வேலைக்காரனுக்குள்ளப்பா, இவன் இந்த தம்பியை கொண்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இவன் என்னவோ தெரியல தலைவலி தலைவலி என்று சொல்லி கொண்டிருக்கிறான். வாசிக்க. அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது மத்தியானம் மட்டும் மடியிலிருந்து இப்ப என்ன ஆயிட்டான்? அன்னைக்கு விதவையின் மகனை என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். இப்ப இவங்க மகனை என்னன்னா செத்து போனான். எலியாவுக்கு தான் இப்படி நினைச்சது நடந்ததுன்னு பார்த்தா யாருக்கு நடந்துச்சு? எலிசாவுக்கு நடந்துச்சு. அங்கேயும் நோய்வாய்ப்பட்டுதான் செத்து போனான். இங்கேயும் நல்லா புரிஞ்சுங்க. காலைல வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அறுக்கிறவங்க கிட்ட போய் நின்னுதான் என்னவோ தெரியல தலைவலி தலைவலின்னா அம்மா கிட்ட விடுனா மதியானம் மட்டும் ஒழுங்கா இருக்கு. மதியானம் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். இப்ப அந்த அம்மாவுக்கு வேதனை தாங்க முடியல. எவ்வளவு நாட்கள் குழந்தை இல்லை என்று பாரப்பட்டு இருக்கையிலே தேவ மனுஷன் கொடுத்த குழந்தை தான் இது. நான் அன்னைக்கே என்னென்ன காரியத்தையும் சொன்னேன். தேவ மனுஷன் கேட்காம எனக்கு இந்த குழந்தை கொடுத்தாரு. அதனால நான் பிரயாசத்தை எல்லாம் கொடுத்து அந்த மகனை அழகாய் வளர்த்து எடுத்தேன். அதனால இவன் இப்படி செத்து போனானே என்று சொல்லி அந்த அம்மா சோர்ந்து போல. அல்லேலூயா. தேவனை பார்க்கிறவர்கள்லாம் உயிர் பெறுவீர்கள். அவங்க பார்வைலாம் இப்ப யார் மேலதான் இருந்துச்சு? தேவ மனுஷன் மேல. அவங்க சிந்தை பாருங்க, வேற எங்கேயும் போல. நல்ல டாக்டரை தேடுவோம். ஏன்னா அந்த தேசத்துல அவங்க சிறந்தவர்கள், அவங்க மிகவும் பணக்காரர்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த ஊர்லயே அதிகமாய் வயல் நிலங்கள் வைத்திருந்தவர்கள் யார் தான்? இந்த சூனமித்தியார் குடும்பம் தான். பெரிய உயர்த்த வேணா அந்த சூனமித்தியார் அதுக்கு சாட்சி கொடுக்கிறா. நீ எப்படி மாறுகிறேன் என்ற போது அவர் சொல்லுகிறார், அவன் எப்படி ஜனங்கள் மத்தியில சுகமா இருக்கிறன்ற ஒரு வாழ்க்கை, ரொம்பவும் வசதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனா என்ன இல்லைங்க, குழந்தை இல்லை. இப்ப குழந்தை கிடைச்சு அதுவும் என்ன ஆச்சு? வளர்ந்து இவ்வளவு நாள் கழிச்சு செத்து போச்சு. உடனே அந்த மகள் ஒரு காரியத்தை செய்கிற. வாசிங்க சகோதரி. அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலில் வைத்து அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் போய் வரும்படிக்கு ஒரு கழுதையும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப அந்த அம்மா தேடுறது யாரதான்? தேவ மனுஷனை தான் தேடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க டாக்டர் இடத்துல போகணும்னு சொல்ல, மருத்துவ இடத்துல போகணும்னு சொல்ல. அன்னைக்கு அந்த நாட்கள்ல மருத்துவர்கள் இருந்தார்கள். அந்த நாட்கள் யார் இருந்தது? மருத்துவர்கள் இருந்தார்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்க யாரையும் தேடாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், இது தேவ மனுஷனால் மட்டுமே மாற்ற முடியும். அல்லேலூயா. வரம் உள்ளவர்கள் மட்டுமே கிரியை செய்ய முடியும் என்பதை அறிந்த போது தேவ மனுஷனிடத்துல போவதற்கு பிள்ளை செத்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு நல்லா தெரியும். செத்து போன பிள்ளையா எடுத்துன்னு போயிட்டு தேவ மனுஷன் எங்க இருக்கு, எந்த ரூம்ல இருந்தாரோ அந்த அறையில படுத்து வைத்து விட்டு தன் கணவனுக்கு சொல்ல. நல்லா புரியுங்க. அந்த அம்மா விசுவாசத்தை பாருங்க. தன் கணவன் இடத்துல ஒரு காரியத்தையும் சொல்ல அனுப்புகிறா. அப்ப தேவ மனுஷனை போய் பார்க்கணும். அதுக்காக ஒரு கழுதை என்ன பண்ணுங்க, ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைக்க. வாசிங்க. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் கட்டி சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக் கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி
புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வாசிங்க வாசிங்க வாசிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் எங்க இருந்து பார்த்துட்டாரு? தூரத்திலிருந்தே பார்த்துட்டாரு. தூரத்திலிருந்து வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, இதோ சூனமித்தியால் வருகிறார், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டால், அப்பொழுது கேயாசி அப்போது அவரை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவரை தடுக்காது. எது துக்கமா இருக்கிறது? தேவ மனுஷனுக்கு நல்லா தெரியும் யாருடைய ஆத்மா துக்கமா இருக்கிறது என்று. அல்லேலூயா. அவளை தடுக்காது. அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு காரியத்தை, சூனமித்தியாரிடத்தில் இருந்த காரியத்தை கொஞ்சம் கவனிப்போம். தன் கணவனிடத்துல சொல்றாங்கப்பா, ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்பு, ஏன்னா தேவ மனுஷனை பார்க்க போனோம். அவங்க வீட்டுக்காரர் ஒன்னே சொல்றாரு, என்னன்ட்டு, இது அமாவாசை இல்லையே. அல்லேலூயா. இது என்ன நாள் இல்ல? அவங்க தேவனை தேட போறாங்க. அதுக்கு அமாவாசையா இருந்தாங்கன்னா பௌர்ணமியா இருந்தாங்க. அந்த சகோதரி பிறகு எத்தனை நாணமாய் செயல்படுகின்றவர்கள் இருக்கட்டும், நான் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை உண்டு. கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணுங்க, யாரும் தடை பண்ணாதிருங்கள். தடை வருமானாலும் நாணமான பண்ணுங்க, அந்த இடத்துல நடந்து கொள்ளுங்கள். உடனே என்ன பண்ண, சண்டை பிடிக்க கூடாது. சூனமித்தியா சண்டையை பிடிச்சா பண்ண நான் போகக்கூடாதா? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், உண்மையா நான் போகக்கூடாதா? இங்கே இருந்து ஆகணுமா? ஒன்றும் அடிமையா? நான் உடனே ஒரு காரியத்துக்கு 450 வார்த்தை பேசியிருப்போம். நான் அடிமையா? நான் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு. ஆனால் சூனமித்தியா அழகா ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்னன்ட்டு, போக வேண்டியதா இருக்கிறது. அங்க போனால் அவள் ஆத்துமா அங்காளாக்கிறதை தேவ மனுஷன் கண்டுவிட்டான். தூரத்தில் வரும்போது யார் பார்த்துட்டாங்க? நல்லா புரியுங்க. தூரத்துல வரும்போது சூனமித்தியால் பார்த்தாங்களோ இல்லையோ, எலிசா பார்த்தபோது ஒன்னே கேயாசி என்று சொல்றா, அங்க போ, சூனமித்தியால் வருகிறா, அவளை விசாரி. அல்லேலூயா. விசாரிக்க வேண்டியது எல்லாம் ஊழியக்காரருடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீ முதல்ல என்ன பண்ண, இதையும் மறந்துடாதீங்க, நீங்க விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருத்தர் சபைக்கு வரலன்னா என்ன பண்ணும், உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் வந்தானா வராதட்டினா, அவன் மூஞ்சி நான் பார்த்தானா, மூஞ்சில முடிக்கணும்னா, எக்கடு கட்டினா போட்டோம். அல்லேலூயா. நம்ம அது தன்மை தானே. வரல, இடம் கொஞ்சம் அப்படின்னு நினைப்போம், விசாரிக்க மாட்டோம். அந்த தன்மையே கிடையாது. ஆனா எனக்கு என்ன சொல்லணும், உங்க கிறிஸ்டின். அல்லேலூயா. அடுத்தவங்க விசாரிக்க மாட்டோம். தேவனுடைய சாயல் எதுவும் உங்களுக்குள்ள இருக்காது. ஆனா நான் என்ன புள்ள, தேவ புள்ள. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ண மாட்டேன், யாருன்னா வரல, எத்தனை பேர் விசாரிச்சுக்கிறீங்க? நல்ல தேவ மனுஷன் விசாரிப்பான். ஒண்ணு நீங்க சொல்லணும், அது தேவ மனுஷன் தான் விசாரிக்கணும். அங்க கேயாசியா அனுப்பி வைக்கிறாரு, போய் விசாரிக்கணும் அப்பான்ட்டு. பக்கத்துல சொல்லு, நீ தேவ மனுஷனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கேயாசியை போல போய் விசாரி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, விசாரிக்கணும். ஒரு ஆத்துமா சபைக்குள்ள வரலன்னா என்ன பண்ண, நம்ம விசாரிக்கணும். ஐயோ வரலப்பா, நான் நினைச்சுனே இருந்தேன், இது வராதுன்னு. கரெக்டா வராமலே போயிடுச்சுன்னா போயிடுவீங்க. பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, அடுத்தவர்களை நீங்கள் விசாரிக்காவிட்டால் ஆண்டவர் எப்படி உன்னை விசாரிப்பாரு? அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும், பார்க்கணும். சபையில போசல யார் வரல, உடனே என்ன பண்ண, அக்காவோ அண்ணனோ, அல்லேலூயா, இங்க வந்து என்ன பண்ணணும், சகோதர ஸ்நேகமோ சகோதரி ஸ்நேகமோ இருக்கணும். ஒருத்தர் விசாரிக்கணும். போ சொல்ல என்ன பண்ணணும், ஆட்டு மந்தையை திறந்து விட்ட மாதிரி தப்பன்னு ஓடக்கூடாது. பார்க்கணும் சொன்ன நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், அவங்க இருதயத்துக்கு அது இனிமையா இருக்கும். விட்டவனே என்ன பண்ணும், வட்டா நீ எங்க தான் போக போறேன்னு தெரியல, அடுத்து இருக்கு என்ன ராக்கெட் கிட்ட அனுப்புறதுக்கு ஏன்னா போக போறேன்னு தெரியல. விட்டவனே அப்படியே நான் கொஞ்சம் தலை தெரிக்க
ஓடுறது. ஒருத்தர் நீ விசாரிக்கிறது கிடையாது. இது பெரிய சபையிலும் கிடையாது, சின்ன சபையிலும் எங்கனாச்சும் பரவாயில்ல, அங்கே சுத்தம் பக்கத்தில் உட்காந்து 10 வருஷமா ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து இருப்பாரு. நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? யாருன்னே தெரியல. 10 வருஷமா பக்கத்துல தான் உட்காந்துக்கிறாரு. ஒரு நாள்னாச்சு என்ன பண்ணிருப்பேன்? ஒரு தெய்வ மனுஷனாச்சு பக்கத்தில் பேசியிருப்பியா? அல்லேலூயா. அதுவும் பேசுவோம். எப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன், நம்மளுக்கு யார் நல்லா பேசுறாங்க, நம்மளோடு கூட யார் நல்லா உறவாடுறாங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சூனமித்தியால் இடத்துல தேவ மனுஷன் அத்தனையாய் பழகினது இல்லை. ஒரு காரியத்தை உடனே என்ன பண்ணாரு? விசாரி. அல்லேலூயா. நீங்க நான விசாரிப்பதை ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. வாசிங்க சகோதரி. பர்வதத்தில் இருக்கிற வந்து காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். அவளை தடுக்காது, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று அன்னைக்கு சொன்ன காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க? அழகா சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு காரியம் தேவனிடத்துல கேட்க வேண்டுமானால் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? வாக்குத்தத்தத்தை சொல்லி சொன்ன ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இது நடக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே, இது ஏன் நடக்க வைக்கலன்னு சொல்லிட்டு நீ கேட்கணும். அந்த அம்மா கருத்தாய் ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்ல, கருத்தாய் கேட்கின்ற மனுஷியாவும் இருக்கிறார்கள். சொல்லவில்லையா? வாசிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்துக்கொண்டு வழியில ஒருத்தரையும் பார்க்காத, அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பிள்ளையின் தாயோ நான் உன்னை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப யார் அனுப்புறாரு? அடியை கொடுத்து கேயாசி அனுப்புறாரு. இந்த அம்மா என்ன பண்ண மாட்டேன்? உன்னை விட மாட்டேன்பா, நீ தான் வந்தா ஆகணும். அல்லேலூயா. நம்ம யாரைதான் கூப்பிடணும்? ஆண்டவரே நீ வந்த ஆகணும். ஆண்டவரே வர வரைக்கும் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொன்னது உண்மைதான். இப்போ யார் சொல்றாங்க? சூனமித்தியா சொல்றாங்க, நீ வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டாங்க மனுஷனே. வாசிங்க. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி எதிர்கொண்டு வந்து, விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணாது? நம்ம என்னதான் சோமனம் பிரதர், சோமனம் பிரதர், நடக்கவே இல்லை பிரதர். விசுவாசம் உள்ள ஏசுக்குள்ள என்ன இல்ல, அதனாலதான் ஆவியின் வரம் செயல்படல. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு ஆவியின் வரம் செயல்படாத காரணம் என்ன? பக்கத்துல கைவிட்டு சொல்லு, உள்ள கையாசி ஆவி இருந்தா அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எலிசாவை போல எலியாவிடத்திலே பெற்றுக்கொள்கின்ற ஜனங்களாக இருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய கரங்களினால் கிரியைகள் நடக்கும். நீ விசுவாசிக்க 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 உயர்த்தப்படுவாய். விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பார். உன்னை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த தேசத்திலே தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா நான் போயிட்டு யார் மேல கை வச்சாலும் ஒரு காரியமும் நடக்க மாட்டேன். அல்லேலூயா. வாசிங்க. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல எப்படி கிடந்தான் வேதம் சொல்லுது? செத்து போயிட்டான். உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும் அவன் கண்களின் மேலும்
உள்ளங்கைகளின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மீது குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் நல்லா புரிஞ்சுங்க, உன் அக்கினி பிறர் மீது இறங்கத்தக்கதாக உன் அபிஷேகம் இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் எப்படியாப்பட்ட அபிஷேகம் இருக்கிறவனே என்ன வந்து பேசியே கொண்டு தேவ பிள்ளைங்களோடு கூட பேசினா எக்கா அவங்க கிட்ட பேசினாலும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. இல்ல தம்பி கிட்ட பேசினா எப்படியா இருக்கு, அப்படியே உற்சாகமா இருந்துச்சுன்னா ஆவியானவர் இடைப்பெறாரு. ஒரே விழுப்புதல் என்ன அதிகமான ஒரு அபிஷேகம் எனக்குள்ள உந்தி தள்ளது பிரதர். இப்படிதான் தேவ பிள்ளைங்க இருக்கணும். எங்க பிரதர் பேசினாலே அப்படியே டயர்டா இருக்கு பிரதர். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, மரித்து விட்டான் என்று அவனுக்கு நல்லா தெரியும். காலையிலிருந்து மத்தியானத்துல மரித்து போனா எப்படியோ தேவ பர்வதத்திலிருந்து ஒரு கூட்டத்துக்கு சாயங்காலம் ஆகியிருக்கலாம். மரித்து எத்தனையோ மணி நேரங்கள் கடந்து போனது. அல்லேலூயா. கடந்து போன போதிலும் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன், வரங்களை பெற்றுக் கொண்டவன், தேவ காரியத்தை செய்ய ஆயத்தப்பட்டான். அவன் கரங்களின் மூலியமாய் கிரியைகள் அங்கே நடந்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எலியா மட்டும் இல்ல, இப்ப யாரும் இந்த வரத்தை பெற்றுக் கொண்டார்கள்? எலிசாவை பெற்றுக் கொண்டான். ஒருவேளை எலியாவை காட்டிலும் சிறந்தவனா இருக்கிறான். ஏன்னா எலியா அங்கே பிள்ளையை எழுப்பும் போது அது செத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இது செத்து எத்தனை நேரம் ஆனது? அநேக மணி நேரங்கள் கடந்த போதிலும் ஒரு காரியம் நடக்கிறது. என்னவா? வாசிங்க சகோதரி, மறுபடியும் வாசிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டே போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனமியாரை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். இவ்வளவு நாள் எப்படிதான் இருந்துச்சு? குமாரன் செத்து கிடந்துச்சு. இப்போ அவர் கூப்பிடுகிறார், வாசிங்க. உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க? மரித்து கிடந்த குமாரனை இப்ப எப்படி எடுத்துட்டு போறாங்க? எப்படிமா எடுத்துட்டு போறாங்க? மரித்து கிடந்த குழந்தையை இப்ப ஜீவனோடு கூட எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக தேவ மனுஷனுக்குள்ளாக இருந்த வரங்கள் கிரியை செய்தது. ஏன்னா அவன் பார்வை அவரை விட்டு என்ன பண்ணல, தப்பவே இல்லை. உன்னை எடுத்துக்கொள்ளப்படப்பட்டாலும் என் பார்வை உன்னை நீங்காத ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமானவரே. எலிசா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா சொல்லுகிற காரியம் என்ன? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவரே என்று சொல்ல மாட்டார. அவன் பார்வை கடைசி வரைக்கும் என்ன ஆகல? உன் லக்கை விட்டு உன் பார்வை திரும்பாமல் இருக்குமானால் அவருக்குள்ளாக இருக்க வரங்களும் உனக்குள்ளாக செய்யும். இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயம் உனக்குள்ளாகவும் இந்த வரங்கள் கிரியை செய்யும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் வாசிச்சு முடிச்சிடலாம். இங்கே நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கத்தக்கதாக இன்னொரு வசனத்தை 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க சொல்லுங்க. எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. நல்லா புரிஞ்சுங்க, அந்த அம்மா அவருக்கு உதவி செய்தபடியினாலே, அவருக்காக இடம் கொடுத்தபடியினாலே வருகின்ற பஞ்சத்திற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவ மனுஷன் ஒரு காரியத்தை இங்கு செய்கின்றார். தேசத்திலே பஞ்சம் வரப்போகின்றது, பசி வரப்போகின்றது, துக்கம் நடக்க போகின்றது. இதற்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ எதை கொடுத்த? இடமா கொடுத்த? சத்தமா சொல்லுங்களேன். மேல் வீட்டுல தேவ மனுஷனுக்கு இடம் கொடுத்த.
இடம் கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் வருகின்ற பஞ்சத்திற்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். எதுதான் கொடுக்கணும்? இடம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க உங்க வீட்டுல. தேவ மனுஷன் வந்து தங்கி தாவரிப்பதற்காக அல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. அல்லேலூயா. யாருக்கும் தங்கறதுக்கு இடம் கேட்கல. இப்போ தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆவியானவர் இடம் கேட்கின்றார். எந்தெந்த மனுஷன் எல்லாம் தேவனுக்காக இடம் கொடுக்க செயல்படுகின்றானோ அந்த மனுஷன் வீட்டிலே கொள்ளை நோய் பிரவேசிப்பதில்லை, சங்கார தூதன் வருவதில்லை, எந்த பஞ்சமும் அவனை அணுகப் போவதும் இல்லை. அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் இடம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீயே வச்சுக்கோ. அல்லேலூயா. நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இவனுடைய விசுவாசத்தை கண்டு இன்னொரு மனிதனும் தேவ மனுஷனை தேட ஆரம்பித்தார். வாசிக்க சகோதரி முடிச்சிடலாம். எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து உடனே என்ன பண்றாங்க? தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தால் சென்ற பின்பு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால் அந்த நேரம் ராஜா தேவனுடைய மனுஷன் அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷன் வேலைக்காரனாய் இருந்த கயாசியுடன் பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு என்ன பண்ணு, கோரமா சொல்லு. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய ராஜாவாகட்டும், அவருக்கு சுவிசேஷம் சொல்ல போறது யாருதான்? முதல்ல கை வந்து சொல்லு, ஒரு வேலைக்காரன் தான். அல்லேலூயா. தேவ வேலைக்காரன் தான் ராஜாவுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஆக வேண்டும். அதனால உங்களை குறித்து நீங்க ரொம்ப குறைவா எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய போகின்ற காரியம் பெரியவைகளே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் உங்களை கொண்டு ராஜாக்களுக்கும் போதனை செய்யத்தக்கதாக உங்களை உயர்த்த போகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டால், ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவனுடைய குமாரன். எத்தனை வருஷம் கழிச்சு நன்மை கிடைக்குது? நல்லா புரிஞ்சு. 7 வருஷம் ஆச்சு. தேவ மனுஷனுக்கு என்னைக்கோ இடம் கொடுத்தது. 7 வருஷம் கழிச்சு தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க அன்னைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை நாட்காலி கொடுத்திருக்கலாம், படுக்க பாய் கொடுத்துக்கலாம், மற்றெல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனால் பஞ்ச காலத்தில் எல்லாவற்றையும் இவர்கள் இழந்து போனார்கள். சீமானாய் வாழ்ந்த குடும்பம் தான் எல்லாத்தையும் இழந்து போச்சு. இப்ப 7 வருஷம் கழிச்சு திருப்பி வராங்க. அன்னைக்கு தேவ மனுஷனுக்கு கொடுத்ததை தேவன் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. என்ன காரியம் நடக்கு தெரியுங்களா? வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்கிறதற்கு அதை அவனுக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ராஜா அவளுக்கு என்ன பண்றாரு? பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்க மாட்டாரு. 7 வருஷத்துக்கு என்ன வயலின் பலன் உண்டோ அதையும் கொடுத்துருவாரு. இப்ப 7 வருஷம் நம்ம என்ன பண்ணல? பக்கத்துல கை விட்டு சொல்லு, வேலையே செய்யல.
வேலையே செய்யாம ஆண்டவர் உங்களை போஷிக்கிறாருன்னா நீங்க நினைக்காதீங்க நாங்க பெரிய அப்படியே கொடுத்து வச்சிருக்கிறோம் ஆண்டவருக்காக எல்லா சேவையை செஞ்சுட்டீங்கன்ட்டு. இப்ப ஆண்டவர் முன்னாடி உங்களுக்கு சேவை செஞ்சிடறாரு. அல்லேலூயா. அடுத்து நான் என்ன பண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க, வாயை திறந்து. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இப்போது நன்மை செய்து கொண்டிருக்கிறார். பஞ்ச காலத்துல யார் தான் போஷிக்கிறாங்க? ஆண்டவர் தான் போஷிச்சு கொண்டிருக்கிறாரு. மற்றவங்க யாருமே வாயை திறக்கவும் மாட்டேன்றீங்க, பாஸ்டமாக மட்டும்தான் போஷிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, பாஸ்டமாக மட்டும்தான் போஷிக்கிறாரா? அவங்களும் போஷிக்கிறது இல்லையா? போஷிக்கிறார்னா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னையும் தேவன் போஷித்துக் கொண்டுதான் இருக்கிறார், என்னையும் அனுதினமும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். காரணமா என் திறமைகள் அல்ல, என் தாளந்துகள் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, தேவனுக்கு நான் செய்த பணிகளும் அல்ல. இன்னும் நம்ம செய்யவே ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு முன்னாடி தேவன் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சூனமிக்கியா 7 வருஷம் எந்த காரியத்தையும் விதைக்கல. ஆனா தேவ மனுஷனுக்கு இடம் கொடுத்தபடியினால என்ன காரியம் நினைக்கிற, அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்தது மட்டும் இல்ல, 7 வருஷம் இந்த அம்மாக்கு விளைச்சலின் பலனை என்ன பண்ணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜா முடிவு எடுத்துட்டாரு. அல்லேலூயா. வாசிங்க. தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் கிடைக்கும்படி செய்கின்றார். சீரியாவின் ராஜாவாகிய பெனாத் வியாதியாய் இருந்தான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாய் இருந்தான். எலிசா தமஸ்குக்கு வந்தான் என்று தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வருகிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போ, நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களையும் சுமையான காணிக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று கேட்க சொன்னான் என்று. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ராஜா சகலத்தையும் செய்து முடிச்சுட்டு இப்ப வியாதிப்பட்ட போது அவர் யாரை தேடுறாரு? புரியலையா? இவ்வளவு நாள் சாட்சியை கேட்டாரு, ஒரு பிள்ளை உயிரோடு கூட எழும்போது தெரிந்து கொண்டாரு. இவருக்கு நல்லா தெரியும், தேவ வரம் பெற்ற மனிதனை அல்லாமல் வேறு யாரிடத்துல போனாலும் என் பிரச்சனை மாறப்போவது இல்ல. அதனால்தான் உச்சிதங்களை கொடுத்து யாருக்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு? யாருக்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு? உச்சிதங்களை கொடுத்து தேவ மனுஷனிடத்துல போப்பா, ஏன்னா மரித்து போன குழந்தைய அவர் எழுப்ப கூடுமானால் என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நிச்சயமாக மாற்றக்கூடும் என்பதை ராஜா அறிந்திருந்தான். இப்போ ஆள் அனுப்புறான், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆசைகள் அங்க போனா 10வது வசனம் சொல்கிறது, எலிசா யார் இடத்துல ராஜா ஆள் அனுப்புனாரு? ஏன்னா இவ்வளவு நாள் எலிசா குறிச்சுதான் சாட்சி கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் எலிசா வரங்கள் உடையவர். எலிசா இடத்துல போனா நிச்சயம் பிரச்சனைகள் மாறும், என் போராட்டம் மாறும், என் சரீரத்துல வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள் நிச்சயம் மாறும் என்பதை அறிந்த மனுஷன் உடனே என்ன பண்றாரு? எலிசா இடத்துல போப்பா, தேவ மனுஷன் வந்திருக்கிறார் இடத்துல சொல்லு, ஏன்னா மரித்து கிடந்த குழந்தையை எழுப்பி விட்டாரனா என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை அவரால் மாற்றக்கூடும். எலிசா அவனை நோக்கி, நீ போ, வியாதி நீங்கி பிழைத்தீர். அல்லேலூயா. ஆண்ட தேவ மனுஷன் ஒரே ஒரு காரியம் தான், நம்ம கையை வச்சா மட்டும்தான் அல்ல, வார்த்தையினாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? உன்னை கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. தேவ மனுஷனை கொண்டு தேவன் செய்கின்ற அற்புதங்கள் பெரியவைகளே. அதனால்தான் எலிசா எலியாவிடத்துல எதை கேட்டாரு? என்ன வேணாம், பொருளை வேணாம், மற்ற காரியங்கள்லாம் வேணாம், எனக்கு மற்றவர்களை கொடுக்க தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்களை எனக்கு இரட்டை பணியாய் கொடுங்க.
நீ ஆவியினால் குணமாக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் இந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு தேவன் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உனக்குள்ளே ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய வேண்டுமானால் தேவனை ஒரு நாள் பார்க்க தவறாதிருங்கள். உன் பார்வைகள்லாம் யார் மேல இருக்கட்டும், உன் லக்கெல்லாம் யார் மேல இருக்கணும்? ஆண்டவரே, என் லக்கெல்லாம் உன் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. முடிவு பரிகாரத்தை உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீ எப்ப அப்படி பார்க்க ஆயத்தப்படுறியோ அப்படியே இரட்டத்தனையான வரங்கள் உனக்குள்ளாக கிரியை செய்யும். தேவ சமூகத்தில் தலைகள் காட்டும், கண்களை மூடி ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எலியா எதை செய்து முடித்தாரோ அதையே எலிசாவும் செய்கின்றான் ஆண்டவரே. அவர் மீது இருந்த இரட்டத்தனையான ஆவியின் அபிஷேகம் எலிசாவுக்கு கடந்து வந்ததை போல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எலிசாவின் மீது இருந்த ஆவியின் அபிஷேகம் எங்கள்